ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாற்றம் அப்படிங்கிறத விடவும் அலாட்மெண்ட், அதாவது மார்க் அலாட்மெண்ட்டாக கொஸ்டின் வந்து இத்தனை கொஸ்டின் இந்த பகுதியிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜிகேக்கும் அது வந்துட்டு மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்குமே வந்து ஆப்டிடியூட் தான் நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல மொத்தம் 15 கொஸ்டினும், அதுக்கப்புறம் நமக்கு ரீசனிங்ல வந்து ஒரு 10 கொஸ்டினும் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வாட்டி வந்து நம்ம எதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரீசனிங் டாபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஆனால் அதில் வந்து இவங்க செலக்டட் டாபிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்தால் கொஸ்டின் வரும் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி ரீசனிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கான்செப்ட் வைஸாக வந்து அது ஈஸி தான். ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடப் வந்து வேணும். நம்ம வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி மேக்ஸ் வந்து நம்ம ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு டைம் வந்து சில சமுக்கு அதில் வந்து அதிகமாக எடுக்கும், சில சமுக்கு கம்மியாக போதும். ஆனால் அந்த ரீசனிங்க்கு வந்து சில கணக்குக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்பத்துல இருந்தே நம்ம ரீசனிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ரீசனிங் டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்மளுக்கு ஸ்பீடு வரும். ஸோ ஸ்பீடு வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால இப்போவுமே இருந்து நம்ம ரீசனிங் டாப்பிக்கும் நம்ம சென்டர்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. இதே இது நமக்கு ரிப்பீட்டடாக அந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அழகே நம்மளுக்கு ரிவிஷன் டாப்பிக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ண நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து வந்துடும். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பசில்ஸ் தான். ஸோ பசில்ஸில் வந்து என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த பசில்ஸில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 4 டைப்பாக பிரித்து வச்சுருக்கோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஹைட் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு 4 டைப்பாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 2 டைப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து அடுத்த 2 டாப்பிக்கையும் அதாவது 2 டைப்பையும் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஸோ இப்படிதான் கொஸ்டின் வந்து இருக்கும். ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 பெண்கள் கொண்ட குழுவில் 4 கலைஞர்கள், 4 குரல் இசை கலைஞர்கள். இப்படி நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்த உடனே ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது ஏதோ அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் ரீட் பண்றதுக்குள்ள நம்ம அந்த ஓரளவு கணக்கை வந்து முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்டே. நம்ம ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு இந்த ரீசனிங்ல வேலையே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 4 பெண்கள். ஸோ மொத்தம் 6 பெண்கள் இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. அதுல 4 பேர் வந்து யார் அப்படின்னா நடன கலைஞர்கள். ஸோ டான்சர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டான்சர்னு கொடுத்துட்டாங்க. 4 பேர் வந்து குரல் இசை கலைஞர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்கன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து நடிகை ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேர் வந்து வயலின். ஸோ இதுதான் வந்து 4 பேரும் இது ஒருத்தவங்க தான் ஒரு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, ஒருத்தவங்களே நிறைய இது பண்றாங்க அந்த மீனிங்ல தான் இது கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பேசிக்கா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யார் யார் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத 2வது இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ வயலின் கலைஞர்கள்ல கிரிஜாவும் வனஜாவும். ஸோ வயலின்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க, கிரிஜாவும் வனஜாவும் இருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மா இருக்குது, அதனால அப்படியே போட்டுக்கலாம். 2வது ஜலஜா மற்றும் சைலஜாவுக்கு வயலின் வாசிக்க தெரியாது. அப்போ ஜலஜாவும் சைலஜாவும் என்னது கிடையாது, வயலின்ல கிடையாது. இப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த லைன்ல ஏதாவது கொடுத்துருந்தா கூட இந்த இடத்துல அவங்க பேர் போடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இதை அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இவங்க 2 பேரும் வயலின் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைலஜா மற்றும் தனுஜா வந்து நடன கலைஞர்கள். அப்போ டான்சஸ்ல யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, சைலஜாவும் தனுஜாவும் நடன கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சைலஜா, வனஜா, தனுஜா, ஜலஜா 4 பேருமே குரல் இசை கலைஞர்கள். குரல் இசை கலைஞர்கள் மொத்தம் எத்தனை பேரு, 4 பேரு. இந்த 4 பேர்த்துக்குள்ள நேமையும் கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம், சைலஜா, வனஜா, தனுஜா, ஜலஜா. சரியா? இப்ப இதுல வந்து அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 4 குரல் இசை கலைஞர்கள்ல 2 பேர் யாரா இருக்காங்களாம், வயலின் கலைஞர்களா இருக்கிறாங்களாம். அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு வயலின் கலைஞர்கள் எத்தனை பேரு, 3 பேர் தான் வேணும். 2 பேர் பேர் எழுதிட்டோம். அப்போ இதுல இருக்கக்கூடிய 2 பேர் வந்து யாரா இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, வயலினிஸ்டா இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க பாருங்க யாரும் வரமாட்டாங்க. நம்மளுக்கு வந்து சைலஜாவும் ஜலஜாவும் வரமாட்டாங்க. ஏன்னா சைலஜாவுக்கும் ஜலஜாவுக்கும் வயலின் வாசிக்க தெரியாது. அப்போ இந்த இடத்துல
சைலஜாவும் ஜலஜாவும் வயலின்ல வர மாட்டாங்க. அப்ப யாரு 2 பேர் தான் வராங்க? வனஜாவும் தனுஜாவும் தான். ஆல்ரெடி யார் இருக்கா? வனஜா வந்து இருக்காங்க. அப்ப எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஆள் வந்து யாரு? தனுஜா. அப்ப இவங்க 2 பேரும் நம்மளுக்கு வந்து சரியா. அப்போ வயலினிஸ்டா இருக்கக்கூடியது யாரு? நம்மளுக்கு வந்து கிரிஜா, வனஜா, அதுக்கப்புறம் தனுஜா 3 பேர் வந்துட்டா. அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தவங்க தான் பூஜா வந்து ஒரு நடிகை. ஸோ பூஜா வந்து ஒரு நடிகை. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா? அவ்வளவுதான். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நடன கலைஞராகவும் இருந்து வயலின் கலைஞராகவும் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வயலினிஸ்டா இருக்கக்கூடியதுல யாரு இருக்கா? நம்மளுக்கு கிரிஜா, வனஜா, தனுஜா இருக்காங்க. ஆனா நடன கலைஞர்களுக்கு அவங்க இவங்கதான் சொல்லிட்டு கொடுத்தது யாரெல்லாம்? சைலஜாவும் தனுஜாவும் தான். அப்ப 2க்குமே காமனா இருக்கக்கூடிய ஆள் யாரு? தனுஜா தான் காமனா இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? தனுஜா. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணும் போதே இப்படி சைட் பை சைடா நம்ம நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டைமும் வந்து நம்மளுக்கு நல்லாவே சேவ் ஆகும். சரி, இதே மாதிரி பாருங்க, சில இது நம்மளுக்கு வந்து ஓரளவு இங்கிலீஷ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இன்னொன்று நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல பார்த்து பண்ணும்போது ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாம் புரியாத மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? கரெக்டா தான் இருக்கும். அதனால மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல பார்த்து அந்த கொஞ்சம் அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, இன் ஸ்கூல் தெர் ஆர் 5 டீச்சர்ஸ். அப்போ 5 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 5 பேரும் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து 5 டீச்சர்ஸ் நேம் அப்படி எழுதிக்கலாம். A, B, C, D, அதுக்கப்புறம் E. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? A and B were teaching ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏக்கும் பிக்கும் இந்த 2 பேருமே எதை டீச் பண்றாங்களா? ஹிந்தி வந்து டீச் பண்றாங்க. ஸோ ஹிந்தின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சியும் பியும் இங்கிலீஷும் ஜியாகிரபியும். அப்போ சி வந்து இங்கிலீஷும் ஜியாகிரபியும் டீச் பண்றாங்க. அதுக்கப்புறம் பியும் என்ன பண்றாங்க? இங்கிலீஷும் ஜியாகிரபியும் டீச் பண்றாங்க. அதுக்கப்புறம் டியும் ஏயும் மேக்ஸும் ஹிந்தியும். டி வந்து மேக்ஸு, அதுக்கப்புறம் ஹிந்தி, அதுக்கப்புறம் ஏ ஆல்ரெடி ஹிந்தி நம்ம போட்டுட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன வரும்? மேக்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் இ அண்ட் பி வந்து ஹிஸ்ட்ரியும் ஃப்ரெஞ்சும். அப்போ ஈயோட இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச். அதே மாதிரி பிக்கும் பி வந்து ஹிஸ்ட்ரி, ஃப்ரெஞ்ச். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அவ்வளோதான். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் படி நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹூ ஆர் டீச்சிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யாரு இருக்கிறதுலே அதிகமா சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்றோம். அப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருமா? அப்போ நம்ம இதை மட்டும் போடுறதுக்கு வேணா நம்மளுக்கு வேணா ஒரு நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ இதை பார்த்தாலே தெரியுது யாரு தான் அதிகமா இது பண்றாங்க? பி தான் அதிகமான சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்றாங்க. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஹூ ஆர் ஆல் டீச்சிங் போத் ஜியாகிரபி அண்ட் ஹிந்தி. அப்போ ஜியாகிரபியும் ஹிந்தியும் ஹேண்டில் பண்றது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபியே இருக்கிறது வந்து இந்த 2ல தான் நமக்கு ஜியாகிரபியே வருது. அப்போ ஜியாகிரபியும் ஹிந்தியும் வரதும் யாரு தான்? பி தான். இப்போ இங்க ஜியாகிரபியும் இங்கிலீஷ் தான் வருது, ஆனா ஹிந்தியில் அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஜியாகிரபியும் ஹிந்தியும் டீச் பண்றது யாரு தான்? பி தான். அடுத்து மோர் தென் 2 டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் விச் சப்ஜெக்ட். அப்போ ஒரு சப்ஜெக்டை நிறைய டீச்சர்ஸ் 2 டீச்சர்ஸை விட அதிகமாக எத்தனை பேர் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியை பார்த்தோம் அப்படின்னா ஏ, பி வருது, அதுக்கப்புறம் டி வருது. அப்போ 3 பேர். அப்போ ஹிந்தி வந்து 3 பேர் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ ஹிந்தி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தோம்னா 2 தான் வருது, ஜியாகிரபி 2 தான் வருது, ஹிஸ்டரியும் 2 தான் வருது, ஃப்ரெஞ்சுமே 1 தான் வருது, 2 தான் வருது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி மட்டும் தான் எத்தனை பேர் ஹேண்டில் பண்றாங்க? 3 பேர் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி போடுறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் டிபிஏ வேர் டீச்சிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 3க்குமே பொதுவாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது? அப்போ டிபிஏ. ஸோ டிபிஏ. அப்போ இந்த 3க்குமே காமனாக இருக்கக்கூடியது என்ன வரும்? 3க்குமே காமனாக இருக்கிறது வந்து ஹிந்தி தான். மேக்ஸ் பார்க்கும்போது இந்த 2க்கும் தான் மேக்ஸ் இருக்குது, இதுல வந்து நம்மளுக்கு மேக்ஸ் இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி. அதுக்கப்புறம் ஹூ ஆர் த டீச்சர்ஸ் வேர் டீச்சிங் லெஸ் தேன் 2 சப்ஜெக்ட். 2 சப்ஜெக்டை விட கம்மியான ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் யாருன்னு கேட்டாங்க. இதுல பார்த்தாலே எல்லாருமே மேக்சிமம் நம்மளுக்கு மினிமம் 2 சப்ஜெக்டாவது என்ன பண்றாங்க? ஹேண்டில் வந்து பண்றாங்க. அப்போ இது வந்து என்னது? யாருமே கிடையாது, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு வகைப்படுத்துற மாதிரி. ஸோ கிளாசிபிகேஷன் மெத்தடு. ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் பாருங்க, there are 6 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு எத்தனை பேரை பத்தி கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டை வந்து அதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 6 பேர் இருக்காங்க. அப்போ 6 பேர் யாரெல்லாம்?
ABCDEF இது வச்சுக்கலாமா? இப்போ இவங்களுக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அவங்களுடைய ஃபேவரட் கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அவங்களுடைய கார் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கேம் வந்து இதில் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் கலர் வந்து நம்ம இதில் வந்து எழுதிக்கலாம். சரியா? அப்போ எதை எதை கொடுத்துருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு நேராக அதை வந்து ஃபில் பண்ணாலே முடிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிக்கு கொடுத்துருக்காங்களா? அப்போ டி வந்து போலோ விளையாடுகிறார், எல்லோ கார் வச்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டியோடைய கேம் வந்து என்னது, போலோ. அவங்களுடைய கார் கலர் வந்து எல்லோ. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம தெரியாத பார்த்துக்கலாம். சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டென்னிஸ் ஆர் ஹாக்கி விளையாடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சி வந்து என்ன கேம் விளையாடலை, டென்னிஸும் விளையாடலை, ஹாக்கியும் விளையாடலை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட முடியாது, டென்னிஸ் ஹாக்கி போட முடியாது. அப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. ஆனால் ப்ளூ அண்ட் கார், அதேமாதிரி கார் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் காரும் அவர்கிட்ட இல்லை, எல்லோ கலர் காரும் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா எல்லோ கலர் கார் இங்கே வந்துட்டு, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு கார் தான், ஒவ்வொரு கலர் கார் ஒவ்வொருத்தவங்க வச்சிருக்காங்க. ஒரே கலர் கார் வந்து 2 பேர்த்திட்ட இல்லை. ஸோ அதனால எல்லோ இங்கே வந்ததுனால வேற எங்கேயுமே நமக்கு என்ன வராது, எல்லோ கலர் வந்து வராது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இ வந்து ஒயிட் கார் வச்சிருக்கிறாரு, பேட்மிண்டன் விளையாடுறாரு கொடுத்துருக்காங்க. அப்போ இக்கு நேரா அவங்களுடைய கேம் வந்து பேட்மிண்டன், அவங்களுடைய இது வந்து என்ன வரும், ஒயிட் கலர் கார். சரி, அதுக்கப்புறம் பி வந்து டென்னிஸ் விளையாடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கலர் வரும், ரெட் கலர் கார். அப்போ பி வந்து டென்னிஸ் வந்து கிடையாது, கார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் கார். அடுத்து ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் பிளாக் கலர் கார். அப்போ இவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவங்களுடைய கார் வந்து பிளாக் கலர் கார். சரி, இப்போ பாருங்க நமக்கு இன்னும் எதெல்லாம் ஃபில் பண்ணல, சிக்கு 2மே ஃபில் பண்ணல, எஃப்க்கு 2மே ஃபில் பண்ணல. அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன வரக்கூடாது, டென்னிஸ் வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல கேம் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு போட வேண்டியது இருக்குது, 3 பேர்த்துக்கு கேம் வந்து போட வேண்டியது இருக்குது. இதுலயும் டென்னிஸ் வரக்கூடாது, இதுலயும் டென்னிஸ் வரக்கூடாது. அப்படின்னா நமக்கு எதுல தான் டென்னிஸ் வரும், இதுல தான் டென்னிஸ் வரும். போட்டுட்டோமா? அப்போ இதுல வந்து பாருங்க இங்க ஹாக்கி வரக்கூடாது அப்படின்னா நமக்கு எதுலதான் ஹாக்கி வரும், இதுலதான் ஹாக்கி வரும். அப்போ இந்த 2மே இல்லை அப்படின்னா விடுபட்டது என்ன கேம்னு பார்த்தோம் அப்படின்னா அது இங்க வந்து போட்டலாம். ஸோ என்ன கேம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், அதுக்கப்புறம் வாலிபால் வரல. இங்க என்ன வந்துடும், வாலிபால் இதுல தான் வரும். ஸோ அவ்வளோதான். அப்போ கிரிக்கெட், ஹாக்கி, அப்போ எல்லா கேமுமே ஃபில் ஆயிட்டா. அதே மாதிரி இப்போ கலருக்கு செக் பண்ணலாமா? அப்போ கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து 2 கலர் தான் ஃபில் பண்ணணும். இவங்களுக்கு என்ன வரக்கூடாது, சிக்கு வந்து ப்ளூ ஆர் எல்லோ வரக்கூடாது. அப்போ ப்ளூ கலர் இங்க வரக்கூடாது அப்படின்னா ப்ளூ கலர் இங்க தான் வரணும், இங்க தான் ப்ளூ கலர் வரணும். சரி, அப்போ இதுல ஒரே ஒரு கலர் மட்டும் தான் நம்மளுக்கு விடுபட்டு இருக்கு. அப்போ என்ன கலர்னு பார்த்துடலாமா? அப்போ பிளாக்கு, மஞ்சள், பச்சை. அப்போ கிரீன் கலர் தான் நம்ம இன்னும் போடலை. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், கிரீன் கலர் தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அப்போ ஸோ 6 பேர் இருக்காங்க, 6 பேருக்குமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேம் வந்து விளையாடுறாங்க. அதேமாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு கார் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியாச்சு. இதில் நமக்கு என்ன செய்யாது, கரெக்ட் கண்டிப்பாக தப்பு வரவே வராது. ஏன்னா நம்ம கரெக்டாக பார்த்து தான் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வாலிபால் விளையாடுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வாலிபால் விளையாடுறது யாரு, சி தான் வாலிபால் விளையாடுறாங்க. அடுத்து எஃப் என்ன கலர் கார் வைத்துள்ளார். அப்போ எஃபோட கலர் கார் வந்து என்னது, ப்ளூ கலர். அதுக்கப்புறம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் கார் கேன் கேம் பிளேயிங் நாட் கரெக்ட். அப்போ கலரும் கேமும் வந்து நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லோ கலருக்கு போலோ வந்து என்னது இருக்கு, ஏன்னா அவங்க கேட்டிருக்க வந்து சரியா பொருந்தாதது, நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லோ போலோ கரெக்ட், கிரீனும் டென்னிஸும் வருதா, கிரீனும் வாலிபாலும் தான் வருது. ஸோ அது தப்பு. அதுக்கு பிளாக்கும் கிரிக்கெட்டும் வருதா, பிளாக் கிரிக்கெட் வருது. ரெட்டும் ஹாக்கியும் வருதா, ரெட்டும் ஹாக்கியும் வருது. அப்போ இதுதான் நம்மளுக்கு தப்பு, கிரீனும் டென்னிஸும் தான் தப்பு. ஸோ தப்பா பொருந்தி இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ ரொம்ப ஈஸியானது தான், நம்மளுக்கு பார்க்க தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும், டைம் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் ஆகும். சரி, இப்போ அடுத்துல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது வந்து செகண்ட் டைப். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு நேராக மேட்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2வது டைப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து நிறைய டைப் இருக்குது. அதாவது ஒரு 3 டைப்பாக நம்ம பிரிப்போம். ஸோ வந்து ஒரு நார்மலாக ஒரு சேர்ல உட்காந்துருக்க மாதிரி, அதாவது பெஞ்சில் உட்காந்துருக்க மாதிரி, அதுக்கப்புறம் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க,
அவங்க அந்த கணக்குல வந்து எதுவுமே டைரக்ஷனை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய சம்பளம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேஸிங் நார்த் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம எழுதக்கூடிய பென் டைரக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பேப்பர் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து நார்த் வரும். ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு நார்த்து சவுத் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. லெஃப்ட் ரைட்டு எது மட்டும் உண்டா போதும். சரியா? அப்போ நம்மளுக்கு அவங்க வந்து ஃபேஸிங் நார்த்துன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரில் கை வைக்கும் போது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எதில் இருக்கோ அதுதான் லெஃப்ட்டு, ரைட் ஹேண்ட் எதில் இருக்கோ அதுதான் ரைட். அப்போ அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இது லெஃப்டாக இருக்கும், இது வந்து ரைட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபேஸிங் நார்த் அப்படின்னா லெஃப்ட் ரைட் அவ்வளோதான். அதே இது ஃபேஸிங் வந்து சவுத்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், டைரக்ஷன் வந்து மாறும், ஆர் எல்லுன்னு மாறும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரிய வேண்டாம். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஃபேஸிங் நார்த்தை வச்சே பண்ணுனா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், இதுதான் வந்து லெஃப்ட் வரும், இதுதான் வந்து ரைட் வரும். ஸோ எல்லாத்துக்குமே அதில் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுடைய லெஃப்ட் ரைட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இதையே எடுத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4 பெண்கள் புகைப்படம் எடுப்பதற்காக ஒரு பெஞ்சில் அமைஞ்சிருக்காங்களாம். ஸோ 4 பேர் இருக்காங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு 4 கோடு வந்து போட்டுக்கோங்க. ஸோ 4 பேர் இருக்காங்க. இப்போ ரீனாவுக்கு இடது பக்கம் தான் யார் இருக்கா, சிகா இருக்காங்க. ரீனாவுக்கு வலது பக்கம் மஞ்சு இருக்காங்க. ரீனாவுக்கும் மஞ்சுக்கும் இடையில வந்து ரீட்டா இருக்காங்க. ஸோ இப்போ நடுவில் யார் இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ஃபில் பண்ணுறதை விடவும் ஃபர்ஸ்ட் ரஃபாக கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக போட்டு கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம என்ன செய்யலாம், ஃபில் பண்ணலாம். சரி, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரீனாவுக்கும் மஞ்சுக்கும் இடையில தான் ரீட்டா இருக்காங்க. ஸோ இப்போ ரீனா இங்கே இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி மஞ்சு வந்து இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நடுவில் யார் இருக்கா, ரீட்டா வந்து இருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கபடி இதுதான் வந்து கரெக்டு. நம்ம இன்னொரு வகையில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில தானே, அப்போ இந்த இடத்துல தான் ரீனா இருக்கணும், இந்த இடத்துல தான் மஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ மஞ்சு இங்கே இருக்காங்க, ரீட்டா இங்கே இருக்காங்க, ரீனா இங்கே இருக்காங்க. இதுலேயே நம்மளுக்கு எப்படி தான் வரும், மஞ்சுக்கும் ரீனாவுக்கும் இடையில ரீட்டா இருக்காங்க, மஞ்சுக்கும் ரீனாவுக்கும் இடையில ரீட்டா இருக்காங்க. இதுதான் அர்த்தம். ஆனால் நமக்கு இதில் எதுனாலும் பாசிபிள் தான், ரெண்டையுமே செக் பண்ணி தான் நம்ம வந்து போட வைக்கிறோம். ஸோ இது வந்து பாசிபிலிட்டி. இப்போ ரெண்டாவது இப்போ மூணாவது நம்ம போட்டாச்சா. சரி, ஃபர்ஸ்ட் வாங்க. ரீனாவிற்கு இடது பக்கம் சிகா வந்து இருக்கிறாங்க. அப்போ ரீனாவுக்கு இடது பக்கம் என்னது, இது இந்த பக்கம் தானே. அப்போ இங்கே தான் யார் இருக்கா, சிகா வந்து இருக்காங்க. ஒருவேளை ரீனாவுக்கு இந்த கண்டிஷனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரீனாவுக்கு இந்த இடது பக்கம் யார் வந்துடுறா, ரீட்டா வந்து வந்துட்டாங்க. அப்போ நம்ம இது போடுறது தப்பு. அப்போ இதுதான் கரெக்டான ஆர்டர்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு அவங்க வந்து எக்ஸாக்டா இதுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. நார்மலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நடுவுல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நடுவுல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த 3 பேர் தான், அதாவது ரீனா மஞ்சு ரீட்டா. இப்போ ரீனாவுக்கும் மஞ்சுக்கும் இடையில ரீட்டா இருக்காங்க தான். அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ரீனா இருக்காங்க, இந்த ஆர்டர்ல கொடுக்கவே இல்லை. அதனால நமக்கு 2 பாசிபிலிட்டி போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீனாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். ரீனாவுக்கு வலது பக்கம் தான் மஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம். அப்போ ரீனாவுக்கு வலது பக்கம், சரி ரீனாவுக்கு வந்து இடது பக்கம் சிகா. அப்போ ரீனாவுக்கு இடது பக்கம் சிகா அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், இதுதான் வந்து கரெக்டான காம்பினேஷனாக வருது. இது என்ன செய்யாது, வராது. ஸோ அப்போ இவங்க 4 பேருக்கும் வந்துட்டா ஃபர்ஸ்ட் சிகா இருக்காங்க, அடுத்து ரீனா இருக்காங்க, அடுத்து ரீட்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் மஞ்சு இருக்காங்க. இப்போ ரீனாவுக்கு வலது பக்கம் தான் மஞ்சு. அப்போ ரீனாவுடைய வலது பக்கத்துல இருந்து இப்போ ரீனா இதை லெஃப்ட் ரைட்டுன்னு பார்க்கும்போது ரீனாவுக்கு இதுதான் லெஃப்ட் சைடு, இதுதான் ரைட் சைடு. அப்போ ரீனாவுடைய லெஃப்ட் ரைட்ல தான் யார் இருக்கா, மஞ்சு வந்து இருக்காங்க. அது எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா எத்தனாவது பிளேஸ்லனாலும் அவங்க எதுல தான் இருக்காங்க, ரைட்ல தான் இருக்காங்க. அப்போ ஆர்டர் வந்து இதுதான். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். அப்போ இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் சிகா, அதுக்கப்புறம் ரீனா, அதுக்கப்புறம் ரீட்டா, அதுக்கப்புறம் மஞ்சு. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இடது பக்கத்துல இருந்து 2வது இடத்துல. அப்போ இடது பக்கம் இதுதானே. ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மலா அவங்களுடைய பெஞ்சில் அரேஞ்ச் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இப்படி. ஆனா என்ன கேட்டிருக்காங்க, புகைப்படத்தில் இடமிருந்து 2வது இடத்தில் இருப்பவர் யாரு. இப்போ நம்மளுக்கு ஏன்னா புகைப்படம் எடுக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. அந்த பெஞ்சில் அவங்களுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிகா இருக்காங்க, 2வது பிளேஸ்ல ரீனா இருக்காங்க, அடுத்து ரீட்டா இருக்காங்க, அடுத்து மஞ்சு இருக்காங்க. இது எப்போ நார்மலா பெஞ்சில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட். ஆனா புகைப்படம்னு கொடுத்ததுனால அதை அப்படியே எடுத்துக்கணும், ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். அதாவது நம்மளுக்கு வடையில பக்கம் மாற்றம் அடைந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்க இருந்து நம்ம வந்து நார்மலா பாக்குறது இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா புகைப்படத்துல பார்க்கும்போது எனக்கு பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க இருந்து யார் 2வதுல இருக்கா, ரீட்டா தான் 2வதுல இருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது, ரீட்டா தான் இதனுடைய ஆன்சர்.
ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்து பாருங்க, இதுவும் அதே மாதிரி டைப்ல தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 ஹவுஸ் இருக்குது. ஏல இருந்து இ வரைக்கும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஏ இஸ் ரைட் ஆஃப் பி அண்ட் இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சி அண்ட் ரைட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பி இஸ் ரைட் ஆஃப் டி. சரி, இப்போ இதுல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ அதாவது ஏ வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு போட்டு வச்சுக்கலாம். லெஃப்ட் ரைட்டு. சரி, ஏன்னா அவங்க வந்து ஃபேசிங் நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதனால நம்ம நார்மலாகவே லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னா ஏ என்பவர் பியினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், பியோடைய வலது பக்கம். பியோடைய வலது பக்கம் எது இது? அப்போ இந்த இடத்துல தான் யார் இருக்கா, ஏ வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அது. அப்போ ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னா ஏ என்பவர் பியின் வலது பக்கத்தில் உள்ளார். அண்ட் அதுக்கப்புறம் இ. சரியா? ரெண்டாவது ஒரு ஆளை கொடுத்துருக்காங்க இ. இப்போ நீங்கள் ஒரே ஸ்டெப், ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸாக அவங்கள பற்றி கொடுக்கல, தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஓவராலாக போட்டுக்கலாம். ஸோ அப்போ இஓ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ டு த லெஃப்ட் ஆஃப் சி. அப்போ எப்படி சொல்லுவாங்க, இ என்பவர் சியினுடைய இடது பக்கத்தில் இருக்கிறார். அப்போ சி. இது அப்போ சியோடைய இடது பக்கம் என்னது, சியோட இடது பக்கத்துல யார் இருக்கா, இ வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ வச்சு கொடுத்தாங்க, அடுத்து இ வச்சு கொடுத்துருக்காங்க. அதே இக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ டு த லெஃப்ட் ஆஃப் சி அண்ட் ரைட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏனுடைய வலது பக்கத்துல தான் யார் இருக்கா, இ வந்து இருக்கிறாரு. அப்போ ஏ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இவருடைய வலது பக்கம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் யார் இருக்கா, இ வந்து இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏஇசி ஆல்ரெடி பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. அப்போ ஏ இந்த இடத்துல வருதுன்னா ஏக்கு பின்னாடி யாரெல்லாம் வருவாங்க, இயும் சியும் வருவாங்க. புரியுதா? அப்போ நம்ம தனித்தனியா போட்டுட்டு கூட நம்ம ஓவராலா என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இஸ் டு த ரைட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பி வந்து அப்போ டியினுடைய வலது பக்கத்துல தான் பி இருக்கிறாரு. அப்போ டி வந்து இங்க இருக்காரு அப்படின்னா அவருடைய வலது பக்கம் எது, இது. இந்த இடத்துலதான் யார் இருக்கா, பி. அப்போ பி ஆல்ரெடி நம்ம போட்டதுல இருக்குது. அப்போ அவருக்கு முன்னாடிதான் யார் வருவா, டி வந்து வருவாங்க. இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். ஸோ நான் மறுபடியும் நான் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ மொத்தம் 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பேரில் 1 2 3 4 5 பேர் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பியினுடைய வலது பக்கம். அப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா பியோடைய வலது பக்கம்னா இந்த இடத்துல தான். அப்போ பியினுடைய வலது பக்கத்துல தான் ஏ வந்து இருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது ஈய வச்சு கொடுத்துருக்காங்க. ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ வந்து எங்க இருக்கிறாராம், லெஃப்ட் ஆஃப் சி. அப்போ சி வந்து இந்த இடத்துல இருந்தா சியோடைய லெஃப்ட் இது தானே. அப்போ இதுலதான் யாரு இருக்கா, இ வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி ரைட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏயோடைய ரைட்டு. அப்போ ஏ இதுல எந்த இடத்துல போடுவோம், ஏ இந்த இடத்துல போட்டாதான் ஏயினுடைய வலது பக்கம் இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ இது வரும். அப்போ நம்ம ஆல்ரெடி பிஏ போட்டுட்டோம். அப்போ லாஸ்ட் என்ன வரும், ஏக்கு பின்னாடி இசி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? அதுக்கப்புறம் பி இஸ் ரைட் டு த ரைட் ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டியோடைய வலது பக்கத்துல தான் பி வந்து இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பிஏ இது ரெண்டுமே இதுல இருந்து காமனா வருது. ஸோ அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து ஃபில் பண்ணுங்க, சி இ ஏ. அதுக்கப்புறம் இங்க என்ன வரும், டி, பிக்கு முன்னாடி டி. இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட். அப்போ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லாதது. இதுல என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஹவுஸ் இஸ் இன் த மிடில்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது வந்து சென்டர்ல இருக்குது, ஏ தான் வந்து சென்டர்ல இருக்கு. அடுத்த மொத்தம் 5 children ஆர் சிட்டிங் இன் ஒரு வரிசையில வந்து 5 பேர் இருக்காங்க. எஸ் இஸ் 16 நெக்ஸ்ட் டு பி பட் நாட் டீன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அர்த்தம்னா எஸ் வந்து பிக்கு அடுத்தாப்புல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை மட்டும் எடுத்துக்கலாம். எஸ் வந்து சிட்டிங் நெக்ஸ்ட் டு பி. அப்போ எஸ் வந்து பிக்கு அடுத்தாப்புல இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எந்த அடுத்தாப்புல வலது பக்கமோ இடது பக்கமோ எதுவுமே கொடுக்கலாம். அப்போ என்ன வரலாம், எஸ்பின்னு எடுத்துக்கலாம், பிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது பிக்கு அடுத்தளவு யார் இருக்கா, எஸ் இருக்கா. இதுல பார்க்கும்போது பிக்கு அடுத்தளவு யார் இருக்கா, எஸ் இருக்கா. அப்போ இந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே நம்மளுக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அவங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து அப்படி சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்கவே இல்லை. அப்புறம் நம்ம ரெண்டு சைடுமே திங்க் பண்ணி போடணும். அதனால ரெண்டு கண்டிஷனே போட்டுட்டு அதுக்கப்புறம் எது வராதோ அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா கீக்கு அடுத்து வராது. அதாவது அடுத்து மீன்ஸ் என்ன அர்த்தம்னா பக்கத்துல வந்து கீ வராதுன்னு அர்த்தம். எஸ்க்கு பக்கத்துல பி வரலாம், ஆனா என்ன வரக்கூடாது, கீ வந்து வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன வராது,
டி வராது. இந்த காம்பினேஷன்ல எடுத்தோம்னா இதுல டி வராது. இந்த காம்பினேஷன் எடுத்தோம்னா இதுல வந்து டி வராது. ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கே இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஆர். ஹூ இஸ் சிட்டிங். இப்போ இந்த கணக்குல நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இந்த ஹூ அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா, ஹூக்கு முன்னாடி யாரு இருக்காங்களோ அவங்களதான் அது மென்ஷன் பண்ணும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கே வந்து ஆருக்கு அடுத்தாக்குல இருக்கிறாரு. ஆர் வந்து எங்க இருக்கிறாரு, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த முனைன்னு சொல்லுவோம்ல, இடது முனை, இடதுபுற முனையில இருக்காரு. ஸோ அப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சீட்டிங்கே போட்டுடலாம். 5 பேர். அப்போ 1 2 3 4 5 பேர் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஈஸியான ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க, லெஃப்ட் ரைட்டு. லெஃப்ட் எண்டில் தான் யார் இருக்காங்க, ஆர். எப்போவுமே இந்த ஹூ அப்படிங்கிறது யார் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த ஹூக்கு முன்னாடி எந்த பர்சன் இருக்காங்களோ அவங்கள தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆறு தான் என்ன கொடுத்துருக்காங்க, சிட்டிங் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். அப்போ லெஃப்ட் முனையில தான் ஆறு இருக்கிறாங்க. ஆருக்கு அடுத்தாக்குல தான் யார் இருக்கிறாங்க, கே வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆருக்கு அடுத்தாக்குல கே வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டி இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு கே. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வராது, டி வந்து வராது. அப்போ இங்க பாருங்க, நம்ம இந்த இடத்துல டி வராது அப்படின்னா அந்த காம்பினேஷனை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல டி வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டுக்கலாம், பி எஸ் போட்டா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, டி வந்து போட முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும், இதுலயும் டி போட முடியாது. ஒருவேளை நான் இதுல டி போட்டேன் அப்படின்னா நம்ம ஒண்ணு என்ன பண்ணுவோம், எஸ் இந்த இடத்துல போடுவோம், இந்த இடத்துல பி போடுவோம். ஆனா நமக்கு அப்படி பார்க்கும்போது டீக்கு பக்கத்துல என்ன வந்துடும், எஸ் வந்து வந்துடும். நமக்கு என்ன வரக்கூடாது, எஸ் பக்கத்துல டி வரக்கூடாது. அப்ப டீயோடைய பொசிஷன் இதுதான் டீயோடைய பொசிஷன். இப்போ இந்த இடத்துல டி வரக்கூடாது அப்படின்னா ஒண்ணு எங்க வரலாம், இதுல வரலாம், அப்படி இல்லைன்னா இதுல வரலாம். நான் இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணனேன் அப்படின்னா டி இந்த இடத்துல போட தான் பார்ப்போம். ஆனா நமக்கு என்ன கண்டிஷன், கே பக்கத்துல டி வரக்கூடாது. அப்ப இந்த காம்பினேஷன் நமக்கு என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப எந்த ஆர்டர் தான் கரெக்டா வரும், இதுதான் வரும். அப்போ எஸ் இங்க வரும், பி இங்க வரும், டி வந்து இங்க வரும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்க்கு பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க, அப்ப எஸ்க்கு பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க, கேயும் இருக்காங்க, பியும் இருக்கு. அட்ஜஸ்ட் அப்படிங்கும்போது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் அப்படின்னா நமக்கு மிஸ்டேக் எதுவுமே வராது. ஸோ இப்போ இதுல வந்து 5 பேர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம்னா ராசி, அதுக்கப்புறம் சுலேகா, அபா, அனுராதா, அதுக்கப்புறம் மோனிகா. ஸோ 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ராசி இஸ் நாட் அட்ஜஸ்டன். அட்ஜஸ்டன் அப்படிங்கும்போது அவங்க பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா நாட் அட்ஜஸ்டன் கொடுத்துருக்காங்க. அப்ப நாட் அட்ஜஸ்டன் வந்து பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பேர் கொடுத்துருக்கிறதுனால 1 2 3 4 5 பேர் நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ 2 3 ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க பக்கத்துல அதை வச்சே கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்ம டயக்ராம்ல மார்க் பண்ண முடியுமா, அதுக்குன்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுலேகாவுக்கும் அபாவுக்கும் பக்கத்துல வந்து ராசி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அனுராதா வந்து சுலேகா பக்கத்துல இல்ல. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகானா அனுராதாவும் சுலேகாவும் பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். ராசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. அப்ப ராசியும் மோனிகாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. மோனிகா இஸ் அட் த மிடில் இன் த ரோ. ஸோ அப்ப என்ன அர்த்தம், மோனிகா தான் நடுவுல வந்து இருக்காங்க. அப்ப நம்ம இது வந்து கன்ஃபார்மா மார்க் பண்ணிடலாம். சரி, இப்ப ரெண்டாவது மேல வாங்க, ராசி வந்து யாருக்கு பக்கத்துல இருக்காங்க, மோனிகாவுக்கு பக்கத்துல இருக்காங்க. சரி, அப்ப நம்மளுக்கு இந்த பக்கத்துலயும் ராசியை போடலாம், இந்த பக்கத்துலயும் ராசியை போடலாம். அப்ப நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. எது கரெக்டா வருதோ அதை நம்ம லாஸ்டா போட்டோம். அப்ப இந்த இடத்துலயும் ராசியை போட்டு வைக்கலாம், இந்த இடத்துலயும் ராசியை வந்து போட்டு வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ மேல வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ராசி வந்து யாருக்கும் பக்கத்துல வராது, சுலேகாவுக்கும் அபாவுக்கும் பக்கத்துல வராது. அப்ப இந்த இடத்துல நான் யாரும் போட முடியாது, சுலேகாவும் போட முடியாது, அபாவும் போட முடியாது. அப்ப யார் தான் வரும், அனுராதா தான் இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இதுக்கும் பண்ணலாம். இங்க ராசி இருக்காங்க அப்படின்னா இங்க யார் வராது, சுலேகாவும் வராது, அபாவும் வராது. இங்க வந்து என்ன வரும், அனுராதா வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். உங்களுக்கு எது பாசிபிலிட்டியோ அதை வந்து போட்டுக்கலாம். சரி, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சுலேகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இங்க அனுராதா இங்க போட்டுட்டோம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வருவாங்க, ஒண்ணு வந்து நம்ம சுலேகா இதுல போட்டோம் அப்படின்னா இங்க வந்து யார் வருவாங்க, நம்மளுக்கு அபா வந்து இந்த இடத்துல வருவாங்க. அதே இது இந்த இடத்துல நம்ம இப்ப இங்க நம்ம என்ன போட்டுட்டோம், அனுராதா இங்க போட்டுட்டோம். ஆனா இதுல வந்து நம்ம வந்து சுலேகாவும் அபாவும் தான் நம்ம மறுபடியும் குழப்புது. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை போடல, அனுராதா இங்க போட்டோம் அப்படின்னா சுலேகாவும் அபாவை தாங்க போடணும். சுலேகா அபாவுடைய பொசிஷனை பத்தி நமக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும், முன்னாடி இருக்கணும், பக்கத்துல இருக்கணும், வாங்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கவே இல்லை.
ஸோ நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். சுலேகா அபா வந்து நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது வந்து அனுராதா பக்கத்துல யார் இருக்காங்க அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதுல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 டயக்ராம்லயுமே நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனையும் இல்லாம 2க்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா சில சமயம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் நம்ம சூஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஏன்னா இதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 2 சாய்ஸ் எடுத்து பண்ணும்போது 2மே ஓகே தான் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இப்ப கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் எதுனா அனுராதாக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு? அப்ப அனுராதாக்கு பக்கத்துல யாரு இருக்கா? ராசி தான் இருக்காங்க. இந்த டயக்ராம்ல பார்த்தாலும் ராசி தான் வருது. இந்த டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா அனுராதாவுக்கு பக்கத்துல வந்து யார் வரா? ராசி தான் வராங்க. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராசி தான். இப்போ இந்த கணக்குக்கு இப்படி கேட்டதுனால ஆன்சர் 2மே வருது. சில சம்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்ம போடும்போது நமக்கு ஏதாவது ஒரு டயக்ராம் மட்டும் தான் சூஸ் ஆகும். ஸோ அப்போ எப்பவுமே சம்முக்கு வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் சால்வ் பண்ணணும் கிடையாது. லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் தான் உண்டு. மற்றபடி காமனா அட்ஜஸ்டன்ட் அடுத்து அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 2மே யோசித்து பார்த்து போட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம குயிக்கா வந்து ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான், 2 டைப் முடிஞ்சிட்டு. இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இனிமே இன்னும் 2 டைப் இருக்குது, நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்த்துக்கலாம். ஸோ கண்டினியூஸா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு டிஎன்பிசி எழுதுற வரைக்கும் வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அது இல்லாம இப்ப நம்ம புதுசா வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க்ல வந்து நம்பர் இருக்குது. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி இல்லாட்டினா கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்ஸ்.